கிளம்புற டைம் வச்சு போகலாமா? முடிஞ்சாடா, போலாமா? ஓகே, கிளம்புன போகலாமா? போலாமாடா? ஓகேடா. சே, உங்களுக்கு இதே வேலை. டேய் மச்சான், நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிட்டாரு மேனேஜரு. மொபைல் போட்டு நோண்டிட்டு இரு. டேய் போலாமாடா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, டைம் ஆச்சா? கொஞ்சம் சேட் பண்ணிட்டு வரேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்டா. சரி போகலாம் போகலாம். டெய்லி இதே வேலையா இருக்கு உங்களுக்கு. தண்ணியோட அருமையே தெரிய மாட்டேங்குது. பாதி பாதியா போட்டுறாங்க. ஓகே, இப்போ டைம் வச்சு போகலாமா? டேய், எனக்கு மேனேஜர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரா, அதை முடிச்சுட்டு தான் வரணும். நீ வேணா போடா. ஏண்டா டெய்லி பாதி தண்ணி தான் குடிக்கிற, அதை எடுத்து கடாச்சிட்டு போயிடுற. கம்பெனி ஃப்ரீயாக தானே கொடுக்குது, பரவாயில்ல மச்சான். ஏண்டா நான் எல்லாம் டெய்லி ஃபுல்லாக குடிச்சிடுறேன். சரி போ 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 போ. ஓகேப்பா, பாய். டேய் தம்பி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே வாங்க. என்ன திட்டு வேலை பண்ணுறியா? ஏதாவது மொட்டை மாடியில் உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னன்னு இப்படி கேட்குறீங்க? ஆஃபீஸில் குடிக்கிற குப்பையில் போடுற தண்ணிண்ணே இதெல்லாம். அதை எடுத்து சேர்த்து வைப்பண்ணே. அதை நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் எடுத்து அவுட் சைடர் உள்ள அந்த இயலாதவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வரேண்ணே, பாட்டிலில் போட்டு. சூப்பர் ஜாப்டா. எப்போ இந்த நாள் உனக்கு தோணுச்சு? ஆனால் ஒரு வாட்டிண்ணே, நான் 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. அப்போது ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து என்கிட்ட கேட்டார், காலையிலேருந்து தண்ணியே குடிக்கல தம்பி, ஒரு பாக்கெட்டு தண்ணி இருந்தால் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டாருண்ணே. எனக்கு மனசு இதாக போயிடுச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு பாக்கெட் தண்ணி வாங்கி கொடுத்த பின்னாடி கேட்டேன், ஏன்ப்பு தண்ணி யாரும் இங்கே உங்களுக்கு கொடுக்கலையா குடிக்க அப்படின்னு கேட்டதுக்கு, சட்டையெல்லாம் அழுக்காக இருக்கிறதுனால யாரும் கொடுக்குறாங்கல்ல, கம்பை வச்சு விரட்டி விட்டுறாங்க. அதனால நான் கேட்டேன், எப்படி இப்போ அப்போ தண்ணி குடிக்கிறீ அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் அவர் வந்து நம்ம பொது கழிப்பிடம் இருக்குல்ல, அங்கே உள்ள அந்த தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிருக்காருண்ணா அவர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வயிற்று வலிக்க ஆரம்பிச்சு, அதோட தான் நான் வந்து நல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கிக்கிட்டேன். அதுல இருந்தானே நான் இங்கேருந்து தண்ணி எப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேண்ணே. ஓகேடா, சூப்பர் ஜாப்டா, குட்ரா. தேங்க்ஸ்ண்ணா. கீப் இட் அப்டா. தேங்க்ஸ்ண்ணா. இந்த மாதிரி லுக்காஸ் தான்டா அதிகமாக செஞ்சுட்டு இருக்கான். சொல்லுங்கண்ணா அண்ணன்ட்ட. அவனுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு வேற மாதிரி தான் சொல்லணும். அவனுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நீ பார்த்துக்கோ. ஓகேண்ணா. நீ குட் ஜாப் பண்ணிருக்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா. டேய் தம்பி, உட்கார்றா. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். பரவாயில்ல, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார்றா. இன்னி எங்கே போகிறோம் தெரியும்ல? சொல்லுங்கள் சார். இன்றைக்கி நம்ம டெசர்ட் சவாரி போகிறோம். லுக்காஸ் வர சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் அவனை ஒரு பாடம் காமிக்கணும்டா. அவனுக்கு தண்ணி குடிச்சிட்டு பாதி குடிச்சிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறான். இந்த தண்ணியோட வலி அவனுக்கு தெரிய வைக்கணும். கண்டிப்பாக. தண்ணி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்ட்டு அவனுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாக. சரியா? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான். நல்லா 1 hour டெசர்ட் சவாரி பண்ண வைப்போம். நல்லா சுற்றுவான். சுற்றுனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக வருவான். மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தண்ணி கொடுக்குறோம். எந்த தண்ணி தெரியுமா?
நம்ம நீ சேர்த்து வச்சிருக்கல சின்ன சின்ன பாட்டில் அவன் பாதி குடிச்சிட்டு இருக்கிறத அந்த தண்ணியை கொடுக்குறோம். சின்ன சின்னதா? அதே தான்டா. அது கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லணும், பார்த்தியாடா இந்த ஆஃபீஸ் போய் சேர்த்து வச்ச தண்ணி இன்னைக்கு உனக்கு யூஸ் ஆகிருக்கு பாரு, இன்னைக்காவது புரிஞ்சுக்க தண்ணியோட அருமைன்ட்டு அவனுக்கு புரிய வைக்கணும்டா. சரியா? யார்ட்டையும் சொல்லாத. ஓகே சார். ஓகே. லுக்காஸ் இன்னும் வரலையாடா? லுக்காஸ் சார் கம்மிங். வந்துட்டானா? வாடா. போமா போகண்டா. ரெடியா? சவாரி பண்ணலாமா? ஓகே பண்ணலாம். ஓகே. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டியாடா? ஆமாம் மச்சான். ஆவியில் மட்டும் பாதி தான் குடிப்பேன், இங்கே மட்டும் ஃபுல்லாக குடிக்கிறேன். அங்கே ஃப்ரீயாலே கிடைக்குது, அதனால. ஃப்ரீயாக கிடைச்சா பாதியில் கிடத்துற. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரிவா? மச்சான். டேய், தண்ணி அதிகமாக குடிக்காதடா, கொஞ்சம் வைடா. அங்கே போய் குடிக்கணும்டா, அங்கே தண்ணி தாங்க அதிகமாக அடிக்கும். அங்கே போய் வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம், பார்ப்போம். உனக்கு திமுறா. ஏய் தண்ணி வேணுமா? இருடா. இருடா. இருக்கா பார்க்குறேன் வண்டியில். ரொம்ப தாகமாக இருக்காண்ணே. இல்லையாடா தண்ணி? காற்று வேறு அடிக்குது பயங்கரமா. இருடா. டேய் தண்ணி அண்ணே, ரொம்ப தாகமாக இருக்காண்ணே. இருடா. உன் வண்டியில் இருக்கான்னு பார்க்குறேன். இருடா கொஞ்சம் நேரம். டேய் கொஞ்சம் தாங்கடா. தண்ணி. இருடா உன் வண்டியில் இருக்கான்னு பார்க்குறேன். இரு. இல்லையாடா தண்ணி? என்னடா பண்ணுறது? டேய் லுக்காஸ். டேய் ஐயா. இருடா. டேய் இருடா. ஐயோ ஒரு மண்ணாடா ஷேட். இங்கே தண்ணி கிடைக்கும் என்னன்னு தெரியலையாடா. ஓ எங்கே போய் தண்ணி தேர்ன்னு தெரியலையா? டேய் லுக்காஸ். ஏய் உயிரோட இருக்கியாடா? டேய் ஷேட். வெறும் மண்ணா கிடக்கு இங்கே. எங்கே போய் தேருதுண்ணா தண்ணியை? வெறும் பாலைவனமெல்லடா இருக்கீங்க. ஷேட். ஐயோ இருடா. டேய் லுக்காஸ் இருடா. ஆஃபீஸ் போய் வரட்டும்டா. அந்த ஆஃபீஸ் போய் எங்கே போனான்னு தெரியலடா. டேய் இருடா. ஓ மை காட் ஷேட். இருடா. டேய் ஆஃபீஸ் போய் வரேன்டா. இருடா. டேய் தம்பி. என்ன சார்? என்னாச்சு? தண்ணி இருக்காடா? கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுறா. இருக்கு சார், கொஞ்சம் தான் சார் இருக்கு. பரவாயில்ல கொஞ்சம் தான் பரவாயில்ல குடுறா. அவன் தண்ணி தாக அடிக்குதுடா, தாகத்தையா தீப்போம். இருடா. டேய் குடுறா. டேய் மச்சான் குடுறா. டேய் குடிடா. இந்தாடா குடிடா. கிளாஸ் வேறு இதில். குடி. மச்சான் போதுமாடா? குடி. தண்ணி இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாதாடா. நீ டெய்லி பாய் தண்ணியை குடிச்சிட்டு போகிற தெரியுமா? அந்த தண்ணி தான்டா இது. கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. ஃப்ரீயாக கிடைக்கிற தண்ணியை நீ தண்ணியை குடிக்காமல் போட்டுடுற. அதுவே காசு கொடுத்து வாங்கினா ஃபுல்லாக குடிக்கிற. காசோட மதிப்பு உனக்கு தெரியுது, ஆனால் தண்ணியோட மதிப்பு உனக்கு தெரியல. எல்லா நாட்டிலையும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற நாடெல்லாம் இருக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தமிழ்நாடு வந்துடும். புரிஞ்சுக்கூட சொல்கிறத. இந்த தண்ணியை எப்படி கட்சி தெரியுமா உனக்கு? நம்ம ஆஃபீஸ் போய் சேர்த்து வச்ச தண்ணிடா இது. டெய்லி நீ போடுற அந்த தண்ணியை சேர்த்து வச்சு அவன் நிறைய ஏழைகளுக்கு கொடுத்துருக்கான்டா. அவன் தான்டா, அவனும் நானும் சேர்ந்து தான்டா இந்த பிளானை பண்ணோம். உன்னை ரொம்ப டெசர்ட்டில் கொண்டு வச்சு நல்லா காய வச்சு உன்னை தண்ணி தாகம் வச்சு உன்னை மயக்க வைக்கணும் பிளான் பண்ணோம். அதே மாதிரி நடந்துச்சுடா. இன்றைக்கி அவன் கொடுத்த தண்ணி தான்டா உனக்கு உதவி இருக்குது. ப்ளீஸ்ரா மச்சான், இனிமேல் தண்ணியை வேஸ்ட் பண்ணாடா ப்ளீஸ்ரா. ஓகே. பசுமையாக இருந்த மரங்கள் எல்லாம் காய்ந்து கம்பாக இருக்கின்றது. தண்ணீர் ஓடிய ஆறுகளில் இன்று மணலோடு மாட்டு வண்டிகள் தான் செல்கின்றன. நெல்மணிகள் சாய்ந்தாடிய எங்கள் வயல்களில் கருவைப்பு பூத்திருக்கின்றன. பேருந்திற்காக காத்திருக்கும் காலம் மாறி தண்ணீர் வண்டிக்காக காத்திருக்கும் காலம் உருவாகிவிட்டது. ஆடுகள் மாடுகள் மனிதர்கள் தண்ணீருக்காக அலையும் அவல நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. உலகப்போர் எனும் ஒன்று நடந்தால் அடுத்த தலைமுறைக்கு அது கண்டிப்பாக தண்ணீருக்காக மட்டும்தான். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற வளத்தை பத்திரமாக பாதுகாத்து நம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வது நமது தலையாய கடமையாகும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், குடிநீரை சேமிப்போம்.